ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குருமா வெரைட்டி பார்க்கலாம். ஒயிட் குருமா தான் இன்றைக்கி செய்யலான்னு இருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் எல்லாம் பார்க்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு பட்டை வகையெல்லாம் எடுத்திருக்கேன். ஏலக்காய், கிராம்பு, பட்டை, சோம்பு, இலவங்க இலை, இதெல்லாம் கல்பாசி இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ. குருமாவுக்கு கல்பாசி ரொம்ப முக்கியமானது. இது தாளிக்க ஹோல் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. இப்போ அரைக்கிறதுக்கு மசாலா அரைக்கணும். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு துண்டு பட்டை, தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கசகசா எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி லாஸ்ட்டாக குருமாவில் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த செய்ய ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமே செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாம் கூட வச்சு சாப்பிட்லாம். ஆப்பம் எல்லாத்துக்குமே நல்லா காம்போவாக இருக்கும். இடியப்பம் இதுக்கும் கூட நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஹோல் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா புரியுது. இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் அதை கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். அது கூட நறுக்கி வச்சுருக்க 3 பச்சை மிளகா, இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இப்போது நல்லா வதங்கியிருக்கு. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வர வேண்டியதில்லை, ஏன்னா அந்த கலர் மாறிடும் ஒயிட் குருமானால. ஸோ நார்மலாக ஓரளவு 80% இருந்தால் போதும் வெங்காயம். இப்போ அந்த ஸ்டேஜில் பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் போட்டு கிளறி விடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். லைட்டாக கிண்டி விடுங்க. இப்போது இது எல்லாத்துக்கும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய், பட்டை, அதுக்கப்புறம் கசகசா, சோம்பு, பொட்டுக்கடலைக்கு பிறகு தான் முந்திரி பருப்பு சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக க்ரீமியாக இருக்கும். என்கிட்ட அது இப்போதைக்கு இல்லை, அதனால் நான் பொட்டுக்கடலை சேர்த்தேன். அதனால் டேஸ்ட்டு மாறும்னு கிடையாது. பொட்டுக்கடலையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பு போட்டால் இன்னும் க்ரீமியாக இருக்கும். இப்போது நறுக்கியிருக்க தக்காளியை லாஸ்ட்டாக சேர்த்துக்குவோம். ஏன்னா ஃபஸ்ட்டே சேர்த்து வைக்கினிங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆயிரும் ஒயிட் குருமாவுக்கு. அதனால் நம்ம அதோடய எசன்ஸ் மட்டும் இருந்தால் நமக்கு போதும். அதனால் லாஸ்ட்டாக அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு கிண்டிட்டு ஒரு கொதி விட்டு இறக்குனா ஒயிட் குருமா ரெடி. நன்றி நண்பர்களே.